நேர்களே, நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகள்ல பல வீடியோக்கள் கொடுத்துட்டு இருக்கிறோங்க. முதல் தரமான தேங்காய் எண்ணெய் தயார் பண்ணணும்னா முதல் தரமான பருப்பு நமக்கு வேணுங்க. முதல் தரமான பருப்பு நமக்கு வேணும்னா முதல் தரமான தேங்காய் வேணும். சரிங்களா? அது எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பார்க்க போறோங்க. சரிங்க, இதுல முதல் தரமான பருப்பு எப்படி இருக்கணும் லைவாவே காமிக்கிறேன் பாருங்க. இங்க பாருங்க, இப்ப தேங்காய் உடைச்சிருக்கிறோம். இந்த தேங்காவோட எத்தனை எம்எம் இருக்குதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னாங்க 16 எம்எம் இருக்குதுங்க. 16 எம்எம் தேங்காய் பருப்பு இருக்குது. அப்படி இருந்ததுனா தாங்க நேச்சுரல் கிளிசரின் வந்து நமக்கு 9% 16% 15% வரும். அதனாலதான் இந்த மாதிரியான தேங்காயை நம்ம பயன்படுத்த சொல்றோம். சரிங்களா? இப்ப நம்ம ஆவரேஜ் பாத்தீங்கன்னா எல்லா தேங்காயுமே உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 14 இருந்து 18 20 எம்எம் கூட வருதுங்க. இது போல பருப்புகள் இருந்தா மட்டும்தான் நமக்கு முதல் தரமான தேங்காய் ஆயில் கிடைக்குங்க. இது போல பருப்பு இருந்ததுனாதான் உங்களுக்கு தரமான எண்ணெய் கிடைக்குங்க. அதனால இது போல நீங்களும் செஞ்சு பயன்படுத்துங்க. சரிங்களா? சரி, கிடைக்கல அப்படின்னா ஒன்னும் கவலைப்படாதீங்க, எங்களுக்கு கால் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோம். அதனால நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.